நீங்கள் நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா திண்டுக்கல் ப்ரோக்ராம் கிளம்பிட்டோம். ரேவதி அக்கா வந்து மேக்கப் லிப்ஸ்டிக் போடல. நீங்கள் இப்போ போட மாட்டீங்க, போடுவீங்களா? இன்றைக்கி லைட்டாக போடுவேன், இன்றைக்கி போடல. நான் இனிமேல் தான் ரெடியாக போகிறேன். இப்போ தான் குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மேக்கப் ப்ரோக்ராம் போகும்போது அவ்வளோவா மேக்கப்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் எடுத்துக்கிட்டேன். நான் பார்க்குறத பார்த்து சிரிப்பேன். பார்க்குறாங்க. மழை பெஞ்சு சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு பாட்டு பாடுங்க ரேவதி அக்கா. பாட்டு பிடிக்கவா? மழைக்கு ஏற்ற மாதிரி நிலவே எனக்கு ரேவதி அக்கா பாடுற பாட்டுலையே நிலவே பாட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ அதை பாடு. நிலவே சரிகம பதனி பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் கூடு, உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன், நீ தேடுகிற நாளில் வாடுகிறேன், உன் மௌனத்தில் 1000 பாட்டு நான் மயங்குகிறேன் அதை கேட்டு, நீ காலையில் வருவதும் மாலையில் மறைவதும் மின்னடி விளையாட்டு, நிலவே சரிகம பதனி பாடு. வேற லெவல் பாடியிருக்காங்கல்ல. வேற வந்து சூப்பராக பாடுவாங்க ரேவதி அக்கா. எங்கள் டீமில் சிங்கர் வந்து ரேவதி அக்கா தான். ப்ரைமர் போட்டுட்டு நான் எப்பவும் போடுறேன் அந்த ஃபவுண்டேஷன். அப்புறம் நம்ம வந்து சுகர்லேருந்து நம்மளுடைய இந்த லிப்ஸ்டிக் தான் போடுறேன். ஆனால் என்னன்னா, நான் இன்றைக்கி ஒரு லிப்ஸ்டிக் வந்து ப்ரோக்ராம்க்காக வாங்கியிருக்கேன். நம்ம ஷாப்லேயும் அவைலபிள் இருக்குது. ஸோ இது நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க கரகாட்ட கலைஞர்களோ மற்ற கலைஞர்களோ வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஷாப்பில் வந்து வாங்கிக்கிறலாம். இதை நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் ப்ரோக்ராமுக்கு இந்த லிப்ஸ்டிக் தான் போடுவோம். இங்கிட்ட ரேவதி அக்கா வந்து புல்லட் லிப்ஸ்டிக் போடுறாங்க. இதையும் போட்டு காட்டிடுமா? ஆனால் இது வந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு இது வந்து நமக்கு கண்ணுக்கு போட தான் கரெக்டாக இருக்கும், வாய்க்கு கரெக்டாக இருக்குது. அதனால் இது வந்து நாங்கள் கண்ணுக்கு எப்பவும் போடுவோம் இல்லையா, அதுக்காக இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து நார்மல் லிப்ஸ்டிக். இப்போ இந்த லிப்ஸ்டிக் வந்து அழிக்கணுமே டிஷ்யூல இருந்தா நியூஸ் பேப்பர்லாம் நினச்சிச்சு. ஓகேவா? இது வந்து இதுதான் நாங்கள் ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது. இது வேறையாக இருக்குது, எனக்கு கொடுத்தது வேறையாக இருக்குது. இதுதான் நாங்கள் வந்து ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் நான் வாங்கியிருக்கேன் தனியாக பர்சனலாக எனக்காக. பிராண்டட்லேருந்து கலர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து நான் எனக்காக வாங்கியிருக்கேன். ஆனால் சேம் இதே வந்து நம்ம கடையிலையும் இருக்குது, நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். கலர் கோட் அந்த லிப்ஸ்டிக் வந்து நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன், அது தனியாக ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள். இது வந்து இந்த நார்மல் லிப்ஸ்டிக். பட் நான் இதை போட்டுட்டு ப்ரோக்ராம் போனால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? இதோடய நான் ப்ரோக்ராம் போகிறேன். இது லாங் ஸ்டே எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரெடி ஆகிட்டு வேற லெவல். அடுத்து வந்து என்ன சாமி, சிங்கிலி வந்துருங்கடி, அழகு வந்துருங்கடி. ஓகேவா? லைட்டாக போட்டாலும் நல்லா இருக்கு இல்லை? இவர் நீ டார்க்காக போட்டிருக்கேன், நான் லைட்டாக போட்டிருக்கேன். அப்புறம் சந்தனம் குங்குமம். தம்பி ஓகேவா? வந்து நாங்கள் ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆயாச்சு. சாமி என்ன விட்டாரு? தீக்குச்சி நாங்கள் அதை சிகரெட் அடிச்சுக்கிறோம். பாக்கு வேணா இருக்கு, நிசாம் பாக்கு வேணுமா?
மருதாணி வச்சுங்க மத்தியானம். பார்த்தீங்களா எனக்கு அந்த புள்ள கொடுத்துச்சுமா, நந்திதா புள்ள தூங்கி இருந்து மத்தியானம் எழுப்பி கொண்டாந்து இதை வச்சு கொடுத்துருப்போம். தயார் நிலையில் இருக்கும். இந்த கொண்டையை போட்டுட்டு தான் நார்மலாக மேக்ஸிமம் நான் போவேன். ஒரு கொண்டையை போட்டுக்கிறோமா? ஓகேவா, நம்ம கொண்டையை போட்டு ஃபைனலாக நாங்கள் வந்து ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த பணியனை பாருங்க, நீங்களே பாருங்க. இவங்களுக்கு போனது, எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு போனது வந்தது போகாத பூரா என்னைய போட சொல்லிடுதுங்க. சரி, அதுகளுக்காக சரி வழி இல்லாமல் நான் போட வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. ஆசாத்தி ரேவதி காப்பா ஒரு பாட்டு பாடினாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ நமக்கு சொர்லமணி என்ன ஒரு பாட்டு நல்ல பாட்டுனா, கருத்தான பாட்டா நல்ல பாட்டா பாடணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் படிப்பேன். சரி பாடு. ஆமாம், முழு பாட்டெலாம் பாடு, தெரிஞ்ச அளவுக்கு சும்மா ஒரு 4 லைன் பாடினா போதும். ஸ்டார்ட். கண்கள் உறங்கிற போதும் இங்கே பார்த்து பாடுங்க, இங்கே பார்க்கக்கூடாது, இங்கே பாடு. சொடலமணி என்னென்ன பாட்டு பாட சொன்னதுக்கு வந்து அவர் பாட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால எப்போவுமே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது போகும்போது சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து சிக்கன் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் சிக்கன் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த ஊருக்கு போயிட்டோம். நாங்கள் இதுதாங்க அந்த ஊரோட என்ட்ரன்ஸ். வேறு லெவலில் இருந்துச்சு. பந்தெல்லாம் போட்டு மைக் செட்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. காப்பி ரைட்ஸ் ஆகிருங்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். வாய்ஸ் இவ்வளோ கட்டுறாரியாக இருக்கான்னு பார்க்காதீங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். நாங்கள் மாடியில் போய் மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஒருத்தவங்க கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ஏசி ரூம் தான் வேணுமா, 5 ஸ்டார் ரூம் தான் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் இல்லைங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி மொட்டை மாடியில் ஒரு வேப்ப மரத்து நிழலில் கூட மேக்கப் பண்ணுவோம். எங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பொண்ணுங்க வந்து ஐலேஷ் வைக்கும்போது அதில் இருக்கிற க்ளூலாம் எடுக்காமல் அப்படியே வைக்கிறீங்க. ஸோ அப்படி வைக்கும்போது அந்த க்ளூ வந்து அசிங்கமாக ஒரு மாதிரி தெரியும். ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு டைம் ஐலேஷ் வைக்கும்போதும் அதில் இருக்கிற க்ளூவெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஐலேஷ் ஃபிட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு நேச்சுரலாக வச்ச மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் இருக்க க்ளூலாம் நம்ம ஒவ்வொரு டைமுமே அதிலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ராசாத்தி அந்த மாதிரி தான் ரொம்ப நாளில் வச்சுக்கிட்டே இருந்தது. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். நம்ம என்ன ப்ரைடல் மேக்கப்பாக பண்ணுறோம், ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் சேர்த்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ராசாத்தியோடைய ஐலேஷ் எடுத்து நான் அதில் இருக்கிற க்ளூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த க்ளூ இருந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி கலர் ஃபேட் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து லைனரை வச்சு அந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கலர் வந்து நமக்கு வெளியே தெரியாது. ஸோ ஃபுல் பிளாக் ஆயிரும். அப்படி ஆகும்போது நமக்கு நேச்சுரல் ஐலேஷ் வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் என்னுடைய லைனரை எடுத்து அந்த ஐலேஷில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேங்க. ஃபில் பண்ணி முடித்தோடனே வேறு லெவலில் ஆயிடுச்சு லேஷ் வந்து. அப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எப்பவும் போல் நம்மளுடைய அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ரைமர் போட்டேங்க. நார்மலாக நான் எப்போவும் யூஸ் பண்ணுற ப்ரைமர் போட்டேன். அடிக்கடி மேக்கப் வீடியோவே காட்டிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு புது ட்ரெஸ் எப்போது நாங்கள் ஸ்டிச் பண்ணி போடுறோமோ அப்போது ஒரு மேக்கப் வீடியோ போடுறேன், பாருங்கள். அதனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் எப்போவும் யூஸ் பண்ணுற ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ரைமர் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுடைய பேன்கேக்கை வந்து எல்லோவில் மிக்ஸ் பண்ணி நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு பேன்கேக் போட ஆரம்பிச்சிட்டு, நிறைய பேர் மஞ்சள் வந்து ஸ்டாக் வந்துருச்சான்னு கேட்டிங்க. சாரிங்க, எனக்கு டைம் இல்லை. ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கிறதுனால ஃப்ரீ டைமில் நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். ஸோ சாமியை கும்பிட்டு நான் வந்து பேன்கேக் போட ஆரம்பிச்சிட்டேன். பேன்கேக் போட்டு முடிச்சுட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் இல்லையா, அப்போ தான் லாங் ஸ்டே கிடைக்கும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நான் இங்கே என்னுடைய பேன்கேக் காய்கிறதுக்குள்ளே ராசாத்தி அங்கே மேக்ஸிமம் ரெடியாகி முடிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம ஐப்ரோவுக்கு நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்டிக்கில் வந்து ஐப்ரோ வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன்.
நாங்கள் வந்து எப்போவுமே இப்படி தான் பண்ணுவோம் எல்லாருமே. இந்த பக்கம் ரேவதி அக்கா வந்து பேன் கேக் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க, இந்த பக்கம் ராசாத்தி வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் நான் வந்து என்னோடய ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு நார்மல் புல்லட் லிப்ஸ்டிக் போட்டுட்டு இன்றைக்கி நான் என்ன கலர் போடுறேன் அப்படின்னா கோல்டன் கலர் தாங்க. கோல்டன் கலர் ஐ ஷேடோ தான் அன்றைக்கி நான் போடுறேன். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பிங்க்கு, கோல்டு, க்ரீனு, ஸ்கை ப்ளூன்னு எல்லா கலருமே இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கலர் போடுமே அப்படி சொல்லிட்டு நேற்றும் கோல்டு தான் போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி பிங்க் கலர் போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஸ்கை ப்ளூ போட்டிருந்தேன். க்ரீனும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கோல்டன் கலர் போட்டுட்ருந்தேன். போடும்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து நம்மளுடைய ஆன்லைன் பட்டர்ஃப்ளை பிளாசா ஷாப்பிங் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை பற்றின டீட்டெயில் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோல்டன் கலர் கொடுத்து முடிச்சுன்னே ஒயிட் கிளிட்டர், நார்மல் நாங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுற கிளிட்டர் எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக கண்ணுக்கு வந்து லைனர். இந்த லைனர் வந்து புதுசாக வாங்கினேன். ஸோ வாட்டர் ப்ரூஃப் லைனர் யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. லைனர் அப்புறம் வந்து மஸ்காரா, நார்மலாக எப்போது நாங்கள் யூஸ் பண்ணுற மஸ்காரா முடிச்சுட்டு அப்புறம் ப்ளஷ் போட்டுட்டேன். ப்ளஷ் போட்டு காஜல் போட்டோம். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டிகிட்டு இருந்தேன் இல்லையா அந்த லிப்ஸ்டிக், பிங்க் லிப்ஸ்டிக் போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அப்புறம் வந்து நார்மலாக நாங்கள் எப்பவும் போடுற பிளாக் கலர் பார்டர் போட்டுட்டு ஐலேஷ் ஒட்டினேன். ஐலேஷ் ஆல்ரெடி க்ளூ வச்சு காய வச்சுருந்தேன். ஸோ அந்த ஐலேஷ் எடுத்து ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணினதுக்கப்புறம் ஐலேஷ் வச்சாதாங்க அந்த மேக்கப்பே வந்து எங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். இந்த பக்கம் ரேவதி அக்கா வந்து சேம் ட்ரெஸ் தான், பட் ரேவதி அக்கா வந்து பிங்க் கலர் போட்டிருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். அவங்களும் ஐலேஷ் வச்சிட்ருக்காங்க. அந்த ஐலேஷ் இல்லைனாலே எங்களுக்கு வந்து மேக்கப் போட்ட மாதிரி ஒரு ஃபீலே கிடைக்காதுங்க. அது இல்லைன்னா என்னமோ எங்களுக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அந்த ஐலேஷை கஷ்டப்பட்டு ஒட்டி எவ்வளவு வேர்த்தாலும் அந்த க்ளூ போகாமல் அதை பாதுகாக்கிறது தான் எங்களுடைய வேலை. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியான க்ளூ வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம நைட் ஃபுல்லாக வச்சுருக்கும் போது வேர்வைப்பட்டாலுமே அந்த ஐலேஷ் வந்து கலண்டு வராது. எல்லாமே ஃபைனல் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் முடிச்சுட்டு மேக்கப் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இதுதான் எங்கள் ஃபைனல் அவுட்லுக். அதில் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. 2 இட்லியை சாப்பிட ஆரம்பிச்சிட்டு ரேவதி அக்காவுக்கு ஒரு வாயை ஊட்டி விட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிட்டு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு பாருங்கள். உடனே புக்கிங் பண்ணாங்க. ஜோரை கைவிட்டுங்க.
எடுத்துருங்க நீங்க எல்லாருமே இருக்கீங்க வீடியோல. தேடி வந்த ஒரு கோடை நிலவுட நீதானே நீதானே பல கண்ணி நின்று பல கவிதை தந்தவள் நீதானே 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 நீரில்லை எனும் போது பயலுகடா லைன்ல கரெக்டா இருக்கு கொடூரமா தென்னகத்து தென்றல் எங்கள் இதயமே எங்கள் அக்கா அவர்கள் எங்கள் ஊர் வந்ததுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. இத்தனை ஆண்டு ஆனாலும் இந்த ஊரில் அடுத்து கராடம் என்றால் எங்கள் அக்கா பரமேஸ்வரிடம் தான் அடுத்து நடைபெறும் என்பதை மலையம்பட்டி ராஜா ஊர் பொதுமக்கள் சார்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களும் தொடர்ச்சியாக தொடரும் என்பதை ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. லைன்ல கரெக்டா இருக்கு ராஜா நகர் பயலுகடா லைன்ல கரெக்டா பரமேஸ்வரி பட்டாம்பூச்சி பயலுகடா அக்கா பரமேஸ்வரி சாப்பாடு வந்து 3 நாட்டுக்கோழி குழம்போட ஒரு ஆம்லேட்டோட இங்கே சாப்பாடு கலந்துட்டு போட்டோம். வெங்காயம் நாங்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இல்லாமல் எந்த சாப்பாடும் எங்களுக்கு இறங்காது. சாப்பிடுவோம் அது ப்ரோக்ராம் டைமில் மட்டும், மற்ற நேரம்ல இல்லை. நாலாம் பச்சை மிளகாய் சாப்பிட மாட்டேன்ப்பா. எல்லாத்தையும் என்ன விஷயம் அப்படின்னா கார்த்திகைமார்களை எங்களுக்கு வேலை கிடையாது. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஏன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்க. அவ்வளோதானா. அதாவது எங்களுடைய சம்பளத்துலேருந்து தான் ஏதோ என்னால் முடிஞ்சால் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கார்த்திகைமார்களில் எனக்கு சோறு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ எங்களுக்கு சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
எங்களுடைய பட்டாம்பூச்சி கல்விக்கரமும் தொடரும். ஆனால் அதில் இன்னொரு குட் நியூஸ் என்னங்கிறத தான் இப்போ முத்துசாமி என்ன சொல்ல போகிறாரு. பங்குனி மாதம் நமக்கு சீசன் பண்ணிட்டு இனி வந்து பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி வேலை ஓடும். அப்படிங்கிற நம்மளால் முடிஞ்சது இப்போ ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு படிப்பு செலவுக்கு நோட்டு, புக்கு எதுனாலும் நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. ஊரில் நமக்கு பைசா தராங்க, அதில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பைசாவை அப்படியே அந்த குழந்தைகளுக்கு கொடுப்போம். நம்ம சம்பளத்திலேருந்து கொஞ்சம் பைசாவை எடுத்து ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அப்படியே கொடுப்போம். அது தப்பே கிடையாது. டீமும் கொடுக்க போகிறோன்னு சொல்கிறீங்க, நம்ம எல்லாமே சேர்ந்தே கொடுக்கலாம். சேர்ந்து எனக்கு ஒரு ஆசைன்னா உண்மையாக எனக்கு சின்ன வயசுல இது சாப்பாடு மட்டுமே நமக்கு போதும். பணத்தை பற்றி நமக்கு என்ன ஏங்க பார்த்தீங்களாங்க, இதுக்கு தாங்க நான் விளம்பரம். எத்தனை பேர் நிறைய பேர் கேட்டுக்கீங்க இது என்ன நீ விளம்பரப்படுத்துறேன்னு. போன சீசனில் நான் செஞ்சேன், இந்த சீசனில் என் டீமுக்கே ஆசை வந்திருக்குங்க செய்யணும்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஏதோ நம்மளால் முடிஞ்சது 10 ரூபா கொடுத்தாலும் உதவி தான், அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் உதவி தான், கடவுளே அவங்கள காப்பாற்று நினச்சிட்டு போனாலும் உதவி தான். இது பெரிய விஷயம் இல்லையா? ஆமாம், நாங்கள் வந்து இப்போ எல்லாருமே பிளான் பண்ணியிருக்கோம், நாங்களும் செய்யலாம். என்ன சத்தியா? கண்டிப்பாக நான் கண்டிப்பாக செய்வேன். அதாவது கஷ்டப்பட்டு நமக்கு வந்து ஒரு ஊரில் இருந்து பணம் கொடுக்காங்க. எல்லோரும் என்னென்ன வேலை பார்க்காங்கன்னு நமக்கு தெரியாது. கொத்த வேலை பார்ப்பாங்க, வெளியடிக்க போவாங்க, பெரிய ஆஃபீஸில் வேலை கூட பார்ப்பாங்க. அவங்களாம் வரி கொடுப்பாங்க, அந்த பணத்தில் இருந்தால் நமக்கு வந்து பைசா கொடுக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்கு சம்பளம் மாதிரிக்கே வந்து பரமேஸ்வரி கொடுக்கு. இந்த பரமேஸ்வரி கொடுக்குச்சுன்னா இந்த பைசாவில் இருந்து நம்ம கொஞ்சம் பணத்தை வந்து அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணலாம். இதில் தப்பே கிடையாது தான். இது வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு ஊர் பணம், ஒரு கோயில் பணம். அதை நம்மளே வந்து முழுசாக கொண்டு போகணுன்னு கேட்டால் அது தவறு. அதனால் இதில் வந்து ஒரு 10%, ஒரு 20%, 10% நம்ம வந்து ஒரு கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து உதவி பண்ணுறது தப்பு கிடையாது. அதை சொல்லணும். இல்லை, போன சீசனில் வந்து பரமேஸ்வரி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி இப்போ எதுக்கு இப்போ பண்ணுறா என்ன பண்ணுறா நமக்கு தெரியல. ஆனால் இந்த திருப்பி சீசனில் வந்து கண்டிப்பாக நான் பண்ணுவேன். எனக்கு ஆசை, கண்டிப்பாக நான் பண்ணுவேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நோட்டு புக்கு மாதிரி கண்டிப்பாக நான் பண்ணுவேன். கண்டிப்பாக கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அது நம்மளோட டீம், பரமேஸ்வரி டீம் வந்து கண்டிப்பாக நான் பண்ணுவேன். சந்தோஷம் தானாங்க. நானும் பண்ணுறேன். தொழிலுக்கு வந்தனால நான் சாப்பாடுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. கண்டிப்பாக சாப்பாடு ஏதோ நம்மளால் முடிஞ்சது. ஆமாம், கடவுள் இந்த வருஷம் என்னை நல்லா வச்சிருக்காரு, நல்லபடியாக தான் இருக்கேன். அதனால் கஷ்டப்பட்ட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி பண்ணுவேன். அது ஏன் குழந்தைங்க அப்படின்னா, பெரியவங்க கூட ஒரு உதவியை வாங்கிட்டு மறந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் குழந்தைங்க வந்து தெய்வம் மாதிரி. நம்மளை எங்கனையாவது என்னைக்காவது ஒருத்தரை பார்க்கும்போது அன்னைக்கு வந்து நோட்டு கொடுத்தாங்களே பரமேசக்கா, அந்த வார்த்தையில் இருக்கு அவ்வளோ அன்பும். அது எனக்கு வேணும். அதுக்காக ஃபைனலாக எங்கள் ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டோம், கிளம்பிட்டோம். அண்ணே நல்லா கவனிச்சிட்டிங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. நீங்கள் தான் எங்களை புக் பண்ணுற நல்ல விஷயம் வந்து ஃபேமிலி, எங்கள் டீமில் இருந்து, ஃபேமிலினே சொல்லலாம், டீமில் இருந்தும் எங்கள் ஃபேமிலியில் இருந்தும் ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இனிமேலும் பட்டாம்பூச்சி கல்விக்கரமும் தொடரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க பிளாக் பண்ணிவிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம். ஓகே, பை. தேங்க்யூ வெரி மச். எல்லாரையும் கூப்பிடுங்க, நிறைய பேர் எல்லாரும் ஆளுங்களை கூப்பிடுங்க, இதெல்லாம் எடுத்து போகிறோமா போட இதெல்லாம் போட்டுறாங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லாமல், சாப்பிட்டா மட்டும் பத்தாது, நீங்கள் டீ குடிச்சிட்டு போனால் தான் எங்களுக்கு நாங்கள் நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு வெளியே சரியான மழைங்க. அந்த மழைக்கும் சூடா டீ
சூடான டீ உளுந்த வடையை டீயில் தொட்டு திங்கும் போது ஒரு சுகம் இருக்கு. மழையை காட்டி இன்றைக்கு ஆனால் நாங்கள் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு தெரியுமா? 6:15 ஆச்சு. 6:15 ஆச்சு. டீயும் உளுந்த வடையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். பட்டாம்பூச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க பிளாக் பண்ணுங்கள்.